எங்களோட பர்த்டே பேக்ரவுண்ட் ரெடி பண்ண போறோம். எஸ் ஃபர்ஸ்ட் செலோட்ட எடுத்துவாங்க. ஆமா தெரியாம ஒட்டறோம். சொன்னால் அவனுக்கு தெரிஞ்சிரும். நாளைக்கு பர்த்டேன்றதுனால இன்னைக்கு ப்ரீ செலிப்ரேஷன் மோட்ல இருக்கோம் எல்லாரும். ஸோ நாங்கள் வந்து இதெல்லாம் ஒட்டிட்டு எப்படி ஒரு பெரிய கலையபுரத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து எங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சபா இப்பவே கண்ணை கட்டுது. என் நெஃப்யூவோட பர்த்டேக்காக அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து அவனுக்கு பர்த்டேக்கு நாளே வந்துட்டு நம்ம ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வால்பேப்பர் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா கிளாத் மாதிரி தான் இருக்கும். இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வந்து பர்த்டே கொண்டாடுறது தான் ஒரு குடும்ப வழக்கமாக நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அந்த பிளானிங்காக ஆரம்பித்தோம். ஆனால் இதை எப்படி எங்கள் அக்கா ஒவ்வொருத்தரோட பர்த்டேக்கும் பண்ணுறாங்க அப்படின்றது தெரில. பயங்கர டஃப்பாக இருந்துச்சு. ஏறி நின்று அந்த செலோடேப்பை பிச்சு அதை ஈக்குவலாக வச்சு அதை வந்து பேஸ்ட் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு. இவனுங்களை வேலை வாங்குறது அதுக்கு மேலே பெரிய டாஸ்காக இருந்தது. பட் ஃபன்னாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் உட்காந்து இது எப்படி பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அதனால் அவங்க ஹெல்ப்பையும் நம்ம வந்து வாங்க முடியாது அப்படின்றதுனால கிட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் தான் மேனேஜ் பண்ணி இது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். 3, 2, 1. பாயே அங்கே இல்லை அப்படின்னாலும் நாங்கள்லாம் ஹாப்பி பர்த்டே பாட ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்குள்ள அந்த வைப் வந்துடுச்சு. அடுத்து பலூன் ஊதலான்னு பார்த்தா ஊதி ஊதி உடச்சது தான் மிச்சம். சரி போங்க அந்த வேலைலாம் விட்டுட்டு அடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ குட்டியை வந்து நோண்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவனை கொஞ்சிக்கிட்டு அப்படியே உட்காந்து எல்லாம் கதை பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஈவினிங் ஊருக்கு போகிற ஒரு பிளானும் இருந்தது எங்களுக்கு. நாங்க இப்ப ஊருக்கு போறோம். ஆமா ரெடியா ஜாலி. சித்தப்பா வந்தாங்க. இவங்க தான் எங்க சித்தப்பா. ஹாய் நாங்க இன்னைக்கு பெருங்குடி போறோம். ஹாய் இந்த ஹாய் ஜாலியா இருக்கு பாரு வாங்க. நீயா பாப்பா கார்ல தான் இப்படி சொல்லு. எங்க கூட நீங்களும் பெருங்குடி வரீங்களா? வாங்க வரீங்களா? நீங்க வந்தா gift கொடுப்போம். நீங்க எங்க கூட வந்தா நாங்க gift கொடுப்போம். நீங்க வந்தா gift கொடுப்போம். நீங்க வந்தா gift கொடுப்போம். நான் நல்லிட்டு வரோம். நான் பேசணும். பாலதா வீட்லாம். ஐயோ என் பிள்ளை எனக்கு மேல இருக்கு. இப்ப நாங்க கார்க்குள்ள வந்துட்டோம். ஜாலி ஜாலியா கூட பெருங்குடி வாங்க. நீங்க பெருங்குடி வாங்க. வந்தா gift ஒரு gift. இவர் தான் அந்த பர்த்டே பாய். காரில் வரும்போது ஒரு விஷயம் சொன்னால் நான் அப்போவே சொன்னேன் இதை நான் வீடியோவில் போட மாட்டேன்டான்னு. என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். கட் பண்ணிடுவேனே. போடணுமே போடணும். போடுங்க சித்தி. போட மாட்டேன். போடுங்க போட மாட்டேன். சித்தி ப்ளீஸ் சித்தி. போடுங்க சித்தி. நோ 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 நோ. கியூட் சித்தில போடு. சரி உனக்கு எந்த சித்தி பிடிக்கும்? சித்தி பெரியம்மா 3 பேர்ல யாரை பிடிக்கும் சொல்லு. சொல்லு. மாட்டலாம். ஒருத்த மாட்டலாம். சொல்ல மாட்டேன். பொண்ணுக்கு யாரை பிடிச்சிருந்தாலும் அவங்கள அந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது பயங்கர அழகாக இருக்கும். அவள் கொடுக்குற அந்த முத்தங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விஷயம் எவ்வளோ க்யூட்டாக பண்ணுறாள் அப்படின்ற மாதிரி அவங்க அக்காவை பயங்கரமாக கொஞ்சிட்டு இருந்தா. அதுதான் வந்து நேச்சுரலா இருக்கும். நாளைக்கு எனக்கு பர்த்டே. செல்லம் செல்லம்
செல்லம் செல்லம் பர்த்டே பாய் நாளைக்கு தான் இப்படி பண்ணா இப்ப எப்படி படுத்திருந்தேன் மட்டும் சொல்லு எப்படி படுத்திருந்தேன் மட்டும் சொல்லு எவ்வளவு பேர் பாப்பாங்க அப்புறமா பார்க்கட்டும் வேணாம் மேக்கப் இல்லனா அம்மா டல்லா இருக்கு சரி வெள்ளலாம் காமி ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு என்ன கான்வர்சேஷன் நாளைக்கு தானே இவருக்கு பர்த்டே நேற்றுலேருந்தே ஆரம்பிச்சிட்டாரு அதை பார்த்துருப்பீங்க திரும்ப வந்து இப்போவும் ஆரம்பிச்சிட்டாரு என்ன பைக் அது என்ன பைக்குன்னு எனக்கு தெரியாதுடா சீரியஸா நீ பைக்கு கேட்டு நான் ஒரு பைக் வாங்கினேன் என்ன பைக் புல்லட்டா இல்ல ரேஸ் பைக்கா பைக்குன்னு எப்படி உனக்கு தெரியும் நான் சொல்லிட்டேன் சொன்னாங்க ஒண்ணே 7ல 1 இன்னும் 6 தெரியாது சொல்லு வேற என்ன தெரியணும் கை வலிக்குது ஒண்ணும் தெரியல எனக்கு மார்ச் 15 தான் பர்த்டே அதான் நாளைக்கு தான் மார்ச் 15 அது இவங்களுக்கு தெரியாதுல நான் போடுறது மார்ச் 20 மார்ச் 30 ஏன்டா மார்ச் 15 அப்ப நாளைக்கு தானே பர்த்டே அப்பனா மார்ச் 15 உங்களுக்கு தெரியும்ல ஏமா நீமா நீ என்கிட்ட வந்து கால் இந்த OS இருக்கா அப்போ பண்ண முடியாதுல்ல 21 பண்ணாலும் பண்ண முடியாது மேம் RCM அப்ரூவல் எடுத்து தான் பண்ண முடியும் அது ஸ்டில் OSP இருந்துச்சுன்னா அது பண்ண முடியாதுல்ல 2021 பண்ணலாம்னு யார் சொன்னது உங்களுக்கு அது டிஸ்போஸ்மெண்ட் ஆகிருந்தாலும் க்ளோஸ்டு லோனாக இருந்தால் தான் பண்ண முடியும் OSP ஸ்டில் காட்டுச்சுன்னா அது ஆக்டிவ் லோன் தானே நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ரைட் ஆஃப் ஆனால் உங்களுக்கு OSP 0ல காட்டணும்ல இப்போ நம்ம அதில் மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு பஜரமட்டி அல்லாச்சி பஜரமட்டி பல்லாச்சி அம்டக்கா முள்ள பங்கடி முகுட முட்டை மூட பங்கடி மூட்டா சல்ல பங்கடி சகட முட்டை சால பங்கடி சாட்டா கதர மண்டல கையா பட்டல கட்டாலே கொதர மண்டல கொய்யா பட்டல பொட்டாலே சிங்கிர மங்கட பிக்கிற பட்டாக்கா கக்கிர மங்கட கக்கிர மங்கட குக்குர பட்டா ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச டான்ஸ்லாம் ஆடிட்டு அப்படியே அந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். எப்போ பெருங்குடி போகணும் அப்படின்னாலும் ஒரு வைப் வந்துடும். நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர் அப்படின்னாலும் அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால் அடிக்கடி போகிறது கிடையாது. பொங்கலுக்கு மட்டும்தான் போகிறோம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய வலியை கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி வாங்க எல்லாம் சுற்றி பார்க்கலாமா? சுற்றி பார்க்கலாமா? எங்கள் ஊரை சுற்றி பார்க்க வரீங்களா? ஃபஸ்ட்டு கல்றைக்கு போனாங்க. ஆனால் நாங்கள் கல்றைக்கு போகல. அப்போனா யா கூப்பிடல. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து என்னோடய வீடு அப்படின்னு சொன்னால் இது மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா நாங்கள் வந்து ஸ்கூலிங் ஹாஸ்டல், காலேஜ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லி வெளியில் போனாலும் லீவுக்கு வர ஒரு இடம் இது மட்டும்தான். நிறைய பேர் வாடகை வீடு அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் ஆகி அவங்களோட மெமரிஸில் நிறைய வீடு இருக்கும். ஆனால் எனக்கு இது மட்டும்தான். நாங்கள் அனுபவித்த அந்த அமைதியான ஒரு கிராமத்து சூழலை என் பொண்ணெல்லாம் அனுபவிக்கலையே, அட்லீஸ்ட் லீவு கூட அவளால் வர முடியலையே அப்படின்ற ஏக்கம் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கோம். தங்கச்சி வந்து கோட் கேட்டா அப்படின்னு சொல்லி அண்ணன் வேகமாக ஓடி போய் வந்து அதை பிடிச்சிட்டு வரதுக்காக போயிட்டான். இந்த பசங்களுக்கு வந்து சிட்டியில் இருக்கிறதுனாலே என்னவோ தெரியல, இந்த அனிமல்ஸ் மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. பட் அதை கொஞ்சம் விளையாடுறதுக்கான ஒரு
சான்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ ஊருக்கு எப்போ போனாலும் வந்து அவங்க எந்த அனிமல் பார்த்தாலும் அதை விளையாடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து எதிர் வீட்டில் இருக்கிற அண்ணா அண்ணி எப்போ ஊருக்கு போனாலும் இவங்க வீட்டில் தான் பாதி நேரம் உட்காண்ட்ருப்போம். ஊரில் என்னெல்லாம் கதை நடந்தது அப்படின்ற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும். இவங்க வீட்டில் வச்சுருக்கிற இந்த செடிகள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும். நம்ம ஒரு வீடு கட்டணும்னா இந்த மாதிரி நிறைய செடிகள்லாம் வைக்கணும்டா அப்படின்ற ஒரு பெரிய ஆசையும் இருக்குது. அதனால் அவங்க வீட்டு திண்ணையில் போய் உட்காந்து கதை பேசிட்டு வந்தால் தான் பெருங்குடி போனோம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். மறந்துட்டான். ஊருக்கு முடிச்சுட்டு ரிட்டன் ஆகும்போது அப்படியே காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நம்ம ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும். இது வந்து எப்போவுமே வீட்டில் இருந்து நாங்கள் வாக்கிங் வர இடம். இங்கெல்லாம் தான் ஈவினிங் டைமில் சுற்றிக்கிட்டு இருப்போம். நாங்கள் எல்லாருமே கேங்காக வந்து பொங்கலுக்கு ஒரு கேங் பார்த்திங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருமே வந்து இங்கே தான் ஆட்டம் போட்டுட்ருப்போம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. பட் அதை பற்றி நான் பேச மாட்டேன், பார்க்கலாம். ஸோ ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஹாய், நம்ம இப்போ மறுபடியும் கும்பகோணத்துக்கே போக போகிறோம். ஆமாம்.